அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் விரிவாக பார்க்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம். அல்நிலாம் பார்மசியூட்டிகல்ஸ், டிக்கர் ALNY. இந்த மதிப்பாய்வு ஜூலை 6, 2025 இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அல்நிலாம் பார்மசியூட்டிகல்ஸ் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மா ஒப்பீட்டில் 27 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்க்கவும். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் 10 இல் 8 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் 4.1 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க. மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக 8 புள்ளிகள் அல்நிலாம் பார்மசியூட்டிகல்ஸ். நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் அல்நிலாம் பார்மசியூட்டிகல்ஸ் INC மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம். அல்நிலாம் பார்மசியூட்டிகல்ஸ் INC 36.4% மாற்றத்தை காட்டியது. 13% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அல்நிலாம் பார்மசியூட்டிகல்ஸ் $43.28 பில்லியன். துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $220 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 0.1 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $32 பில்லியன். பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அல்நிலாம் பார்மசியூட்டிகல்ஸ் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 19.716%. புத்தக மதிப்பு மூலதனம் 0.321%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் $2.459 பில்லியன் நிதி பொறுப்புகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் விகிதம் நிறுவனத்தின் பங்குகளில் 2357% ஆகும். நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் 0 ஆகும். 0 இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் -$270 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு லாபம் $266 மில்லியன் இருக்கும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 18.4 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி மே 10. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் கழித்தல் 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $2,350 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விளிம்பு நிலை -11.5%. மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக 10.1%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் 0.5 புள்ளிகள்.
துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 12.883% ஆகும். இது சந்தை மூலதனப் பங்கை விட 53% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $19,407,000 சமம். துணைப்பிரிவுக்கு இது $12,682,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாப அளவு கழித்தல் $12,09,000. துணைப்பிரிவுக்கான சராசரி கழித்தல் $121,800. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் -0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு $1,053,000. துணைப்பிரிவு $1,206,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 2.7%. துணைப்பிரிவுக்கான சராசரி 3%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 70% அளவைக் காட்டுகிறது. Alnylam Pharmaceuticals Inc. அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை 60%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக $332 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $331 ஆகும். உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு முறையின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பத்திர மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் Alnylam Pharmaceuticals தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $331.90 என்ற விலையில் விற்பனைக்கு வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறந்திருக்கும். அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது. லாபம் 229.24 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 434.58 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் 5, 2025 அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் UTHR முக்கிய கொள்முதல் ஆர்டராக இருக்கும். முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்